மகளிர் உரிமை தொகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. தகுதி வேணுமாமா. மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு ஒரு தகுதியான பெண்ணுக்கு தான் கொடுப்பாங்களாம். அப்படின்னா என்ன? வளையல் போடணும், பொட்டு வைக்கணும், புடவை கட்டணும், தலை பின்னி பூ வச்சிருக்கணும், ஃபேமிலியா ட்ரெடிஷனலா இருக்கணும்னா அர்த்தம் கிடையாதுங்க. அதுக்கு என்னென்ன தகுதி வேணும்னா, குடும்ப அட்டை இருக்கு பாத்தீங்களா, ரேஷன் கார்டு. அந்த கார்டுல பேரு உங்க பேரா இருக்கணும். அப்பதான் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ஏண்டி நம்ம புருஷனும் எல்லாம் நம்ம பேரையா போட விடுவானுங்களா? ஏண்டி அப்ப இந்த குடும்பத்துக்கு நான் புருஷன் இல்லையா? நீ தான் புருஷனா? அப்ப நீ வேட்டி சட்டை எடுத்து கட்டிக்கடி. நான் தாண்டி இந்த வீட்டோட நாட்டோட முதுகெலும்பு. அது எப்படி ரேஷன் கார்டுல என் பேரு ஃபர்ஸ்ட் இல்லாம உன் பேரு இருக்குன்னு கேட்க மாட்டாங்க ஐயா? எந்த அடிப்படையில இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க? குடும்ப அட்டையில ஒரு பெண்ணோட பேர் தான் தலைவி பெயரா இருக்கணும். அப்பதான் இந்த பணம் வாங்க தகுதியானவர்கள்னு. ரெண்டாவது தகுதியை பார்ப்போம். தமிழ்நாட்டுல குடியிருக்கணும். வேற எங்கேயாவது போய் குடி இருந்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுட்டு வந்துருங்க. குடும்பத்துல வருமானமே இருக்க கூடாது. பிச்சை எடுக்கணும். குடும்பத்துல வருமானம் குறைவா இருக்கணும். மூணாவதா மாத்தி சொல்லிட்டேன். டங்கு ஸ்லிப் ஆயிட்டு. ரேஷன் கார்டு எந்த வகையில இருக்கணும்? BHHAAY இந்த டைப்ல ரேஷன் கார்டு இருக்கணும். இந்த பணம்லாம் வாங்குறதுக்கு இந்த மானியெல்லாம் வாங்க. யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காதுன்னா, கவர்மெண்ட் வேலை, அரசு ஊழியரா இருக்கிறது, ஓய்வூதியம் பெறுறது, பென்ஷன், வருமான வரி செலுத்துற குடும்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா, 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது. போய் டக்குன்னு 2 டயரை கழட்டி வச்சிருங்க ஒரு சாப்பில. நகர்ப்புற வீட்டு வரி, தொழில் வரி அதிகமா கட்டுறவங்களுக்கு எல்லாம் இந்த மானியம், இந்த பணம்லாம் வராது. அம்புட்டுதேன். சுருக்கமா சொல்லணும்னா, பொருளாதாரம் பலவீனமான குடும்பத்துல குடும்பம் நடத்திட்டு இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த பணம். மகளிர் உரிமை தொகையெல்லாம் உங்களுக்கு